5 plus 2 root 3 divided by 2 minus root 3 equivalent to x plus y root 3. Then x y யோட வேல்யூ வந்து கேட்டிருக்கணும். எப்போதும் இந்த மாதிரி பேட்டர்ன்ல வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்தாவே நீங்க என்ன பண்ணணும்னா முதல்ல நீங்க மைனஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன பண்ணுவோம் 5 பிளஸ் வந்து 2 root 3 இருக்கு, கீழே வந்து 2 மைனஸ் வந்து root 3 இருக்கு. என்ன பண்ணுங்க மைனஸ்னா நம்ம மேல வந்து பிளஸ் இருக்கணும். 2 பிளஸ் வந்து root 3, அதே மாதிரி 2 பிளஸ் வந்து root 3. நம்ம பெருக்கல் பலன் கொடுத்தனால என்ன பண்ணா டைரக்டா இதையும் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் 10 வரும். அதே மாதிரி 5 என்ன பண்ணுவேன் இந்த root 3 பண்ணேன், அப்ப 5 root 3 அப்படின்னு வரும். அடுத்து 2 root 3 into 2 போடுவேன், அப்ப பிளஸ் 2னா 4 root 3 அப்படின்னு வரும். இந்த 2 root 3 இந்த root 3 பண்ணேன், அப்ப 2 into root 3 பண்ணும்போது வந்து வெறும் 3 தான் வரும். இது வந்து மேல இருக்கட்டும். கீழே பார்த்தோம் 2 minus root 3, 2 plus root 3. இது என்ன பேட்டர்ல இருக்கா a minus b, அதே மாதிரி a plus b. இது என்னது a squared minus வந்து b squared அப்படின்னு வரும். அப்ப நான் அந்த a தான் வந்து 2, b தான் வந்து root 3. இப்ப நான் a வந்து ஸ்கொயர் பண்ண 2 வந்து ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வந்து b மைனஸ் வந்து root 3 வந்து நான் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு என்ன இருக்கும்னா மேல பார்த்தோம்னா இங்க ஒரு 10 இருக்கு, இங்க ஒரு 6 இருக்கு, அப்ப 16 அப்படின்னு வரும். இங்க ஒரு 5 இருக்கு, இங்க ஒரு 4 இருக்கு, அப்ப என்ன 9 root 3 அப்படின்னு வரும். கீழே பார்த்தோம்னா 2 ஸ்கொயர் பண்ணா 4 அப்படின்னு வரும். இங்க 8 இருக்கு, அதை வந்து ஸ்கொயர் பண்ணா அந்த ரூட் போயிடும், பேர் வந்து 8 தான் இருக்கும். சரி இது 8 கிடையாது, இது வந்து root 3 தானே, root 8 மாதிரி மாறிச்சு. root 3 தான், root 3 ஸ்கொயர் பண்ணிருக்கும். ஸ்கொயர் போகும்போது வேற என்னதான் இருக்கும் அப்படின்னா வெறும் 3 மட்டும் தான் இருக்கும். 4 3 போச்சுன்னா 1. ஃபைனலா நமக்கு என்ன கிடைக்கும் 16 plus 9 root 3 கிடைக்கும். இந்த 16 plus 9 root 3 அதோட எது ஈக்குவலன்ட் பண்றாங்க x plus வந்து y root 3. அப்ப நான் என்ன பண்ண ஈக்குவலன்ட் டு வந்து x plus y root 3 அப்படின்னு. என்னன்னா இந்த x ஓட வேல்யூ வந்து இந்த வேல்யூ, y plus root 3 ஓட வேல்யூ வந்து இந்த வேல்யூ. அப்ப என்ன பண்ணிக்கலாம் x ஓட வேல்யூ வந்து 16, அந்த y root 3 அதுதான் என்னன்னா 9 root 3 இருக்கும். அந்த y ஓட வேல்யூ வந்து 9. x, y ஓட வேல்யூ என்ன வரும் அப்படிங்கன்னா 16, 9. ஆன்சர் 16, 9 எங்க இருக்குன்னா D ல இருக்கு.